எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தை மாதம் பிறக்கப்படுது. அந்த தை மாதத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வருமா அல்லது வராதா? எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா மாதத்துலேயும் எல்லா வருடத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலுக்கு வந்துட மாட்டோமான்ற ஆதங்கமும் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனே கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் சாதகமான பலனை தரும். தை மாதத்தில் நமக்கு சாதகமான பலன் வருமா அல்லது வராதா? முழுமையான பலன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணமானது தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தனகாரகன் குரு பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் கடக ராசியிலே சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனோட உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் இருந்து சந்திரமங்கல யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தானே தை மாதம் பிறக்கப்படுது. அப்போது மண்மனை வாங்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். மனசில் மனக்கோட்டை கட்டி இருந்திருப்பாங்க. நெசத்தில் கோட்டை கட்டி இருக்க முடியாது. அப்பேற்பட்ட மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன அப்படின்னா, மண்மனை உருவாக்குறதுக்கு உண்டான அருமையான நேரம் இது. கையில் 4 காசு பணம் இல்லையே சார், இந்த நேரத்தில் போய் மண்மனை வாங்கக்கூடிய நேரம் இருக்குதுன்னு சொன்னால் எப்படி சார் சாத்தியம்? ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, கை நிறைய காசு பணம் வச்சுருந்தோம் சொந்த வீடு வாசல் இல்லாதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். காசு பணமே இல்லைன்னாலும் சொந்த வீட்டில் ராஜா மாதிரி இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது ஒரு செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் மட்டும் இருந்தால் போதுமானது. காசு பணம் 2வது பட்சம். மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு, அதுவும் அசுவனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அசுவனி நட்சத்திரம் அப்படின்னா நட்சத்திராதிபதி கேது. மேசராசிக்கு 6வது பாவகத்தில், அதுபோக சூரிய பகவானுடைய சாரத்தில் உத்தரம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 156 டிகிரியில் இருப்பார். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அதுபோக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு பிராத்தத்தை தரப்போகுதுங்க, யோகத்தை தரப்போகுதுங்க. ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதம் தான் பதம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சாதமும் பதம் கிடையாது. அப்போது தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய யோகம் என்னன்னா மண்மனை பிராத்தம். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே 16ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக ஒரு மண்மனைக்கு முன்பணம் கொடுக்கக்கூடிய சூழல் ஒரு சில மேசராசி நண்பர்களுக்கு ஏற்படும். இல்லை இருக்கிற மண்ணில் ஒரு வீடு வாசல் கட்டுற மாதிரி ஒரு சூழலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்படும். பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்கள் இருக்க தான் சார் செய்யுது. மனசால் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி காய கஷ்டம் இருக்க தானே செய்யும். கஷ்டம் இருந்தால் தானே நம்ம கோயிலுக்கே போவோம். அப்போது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழலும் இந்த நேரத்தில் ஏற்பட தான் போகுது. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு 2வது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கார். மேசராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் செவ்வாவும் சந்திரனும் குரு பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவானுடைய பார்வையில் இருப்பாங்க. தை மாதத்தில் மட்டும்தானுங்க மேசராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10வது பாவகத்தில் முழுமையாக வரக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம் தானுங்க. பொதுவாகவே சூரிய பகவான் 10வது பாவகத்தில் வர்றதே பிராத்தம். ஆனால் புதனாதித்ய யோகமாக வருதே தை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரை தொழில் ஸ்தான புதனாதித்ய யோகம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் 10வது பாவகத்திலிருந்து 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்குறாங்க. பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க,
விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, தாத்தா செஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சார் 2 தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் சார் 2 வருஷமாக சங்கடமாக இருக்குது, அதை விட்டு வேறு செஞ்சுக்கிடலாமான்ற எண்ணம் இருக்கிறேனுங்க அப்படின்னா நிதானமாக ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்கள். பழக்கப்பட்ட குதிரையிலேயே பயணிக்க முடியலைன்னா பழக்கப்படாத குதிரையில் போய் பயணிக்க முடியாதுங்க. அதனால் இது வரைக்கும் உங்களுக்கு கெட்ட நேரம் இருந்திருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, நேர காலங்கள் சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க. அதனால் உங்களுடைய அடையாளம் உங்களுடைய தொழில், அந்த தொழில் உங்களுக்கு சங்கடமாக இருந்திருக்கும். தை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேனுங்க. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீட்ச பங்கமாக இருந்தார் இத்தனை நாளாக. இப்போ நான் பேசுகிற நேரத்தில் கூட செவ்வாய் நீட்சமாக தான் இருக்கிறார், நீட்ச பங்கம் பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 நாளாகவே மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனநிலை சரியாக இருந்திருக்காது. தொழில் ஸ்தானத்திலேயே நிம்மதி சந்தோஷம் இருந்திருக்காது, மன வாழ்க்கையிலையும் நிம்மதி சந்தோஷம் இருந்திருக்காது. ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க கடந்த ஒரு 40 நாளாக. தை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கும், உங்களுடைய சூழ்நிலை சரியாக இருக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். அப்போது தை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. தை மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 8ஆம் தேதி வரை சந்திரமங்கல யோகம் வரப்போகுது. அப்போது 3 யோகம் 4 யோகம் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு யோகமாவது நமக்கு கை கொடுக்காம போயிடுமா? கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரிஞ்சு 3 பிராத்தம் அல்லது 4 பிராத்தம் வரக்கூடிய தை மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அப்போது சுய ஜாதகம் நம்ம பார்த்து பலன் சொல்லலை, கோட்சார பலன்கள் தான் சொல்கிறோம். ஆனால் இந்த 4 யோகத்தில் ஒரு யோகமாவது நமக்கு வராமல் போயிடுமா? ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலுக்கு வரத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்காமல் போயிடுமா? நிச்சயம் தரும். அப்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கிக்கிறதுக்குண்டான சிறந்த ஒரு நேரமாக வரக்கூடிய தை மாதம் ஏற்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. தனஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாவுடைய பார்வை வாங்கி லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற நேரமும் நல்லா இருக்குதுங்க. சுக்கிரனும் சனியும் காம்பினேஷன் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாவுடைய பார்வை வாங்குறாங்க 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சாதம் தான் பதம் சொன்னேன் இல்லையா? அப்போது தை 1ஆம் தேதியிலிருந்து தை 8ஆம் தேதிக்குள்ளார நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணம் ஆயிடுச்சிங்க, ஒரு சிலருக்கு திருமணம் ஆகலைன்ற கவலை, ஆனால் எங்களுக்கெல்லாம் ஏண்டா திருமணம் ஆச்சுன்ற கவலையில் இருக்கிறங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு தை 1ஆம் தேதியிலிருந்து தை 8 தேதிக்குள்ளார உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு 10வது ஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருமண காரணியும் பார்க்கக்கூடிய சூழலால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரிவினைகள் சரியாகும், ஒற்றுமை பிறக்கும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வருவீங்க. ஆக ஒரு சில மாறுதல் எல்லாமே மாற்றங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய தை மாதத்தில் மேசராசி நண்பர்களுக்கு தரதான் போகுது. அப்போது அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது. வரக்கூடிய தை மாதம் 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆதாரம் இல்லாமல் மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான யோகமும் சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான யோகமும் இருக்குது. சூரியனும் செவ்வாவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறக்கூடிய ஒரு சூழலால் அந்த சூரிய மங்கள யோகம் ஏற்படுது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு அதிசயம் என்ன, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு
புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் வந்து ஒவ்வொரு குடுப்பனையாக வருவார். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பிராப்தமாக வரக்கூடியது என்னன்னா புத்திரஸ்தானாதிபதி. அப்போது புத்திர காரகன் யார் அப்படின்னா எல்லாருக்குமே குரு பகவான். மேசராசிக்காரங்களுக்கு புத்திரகாரகன் குரு, புத்திரஸ்தானாதிபதி சூரியன். அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு 10வது பாவகத்துக்கு போயிட்டு தொழில் ஸ்தானத்தில் இருந்து புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். திருமணம் ஆயிட்டு பிள்ளை செல்வம் இல்லாத நண்பர்களுக்கு பிள்ளை செல்வம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் தரதான் போகுது. சார் இதெல்லாம் உண்மையா சார்? நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை சார், நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்லிவிடுவாங்களா? நான் கேட்குறது அதுதானுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கணும் அப்படின்ற ஆதங்கம் ஜோசிகாரங்களுக்கு இருக்க தானே செய்யும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ, இல்லை எங்களுடைய யூடியூப் சேனலை அதிகப்படுத்திக்கிறதுக்கோ, இல்லை வியூவர்ஸ் அதிகமாக வர்றதுக்கோ, சப்ஸ்கிரைபர் அதிகமாக வர்றதுக்கோ சாமி சத்தியமாக அதுக்காகவே இந்த பதிவுகள் கொடுக்கல. சூரிய பகவான்றதான் மாத கிரகம், அவர் மட்டும்தான் மாத கிரகம். தொழில் ஸ்தானத்தில் வந்து 4வது பாவகம் சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. அப்போ சூரிய பகவான் தான் உங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியும் கூட. அந்த புத்திர ஸ்தானாதிபதியை புத்திர காரகன் பார்க்கக்கூடிய சூழல் நிறைவாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கண்டிப்பாக வராது. அனுபவித்து பாருங்கள். தை 1லிருந்து தை 30 வரைக்கும் புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கும், தை 11லிருந்து தை 29 வரைக்கும் தொழிலில் வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கும், தை 1லிருந்து தை 8க்குள்ளார இந்த மண்மனை உருவாக்குதல், மண்மனை வாங்குதல், வீடு வாசல் கட்டுதல், இந்த மாதிரி ஒரு பிராத்தத்துக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு தை 1லிருந்து தை 15க்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கிறது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறது, இந்த மாதிரி ஒரு சுபிட்சமான சூழல்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நடக்கும் நான் சொல்லலைங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை தானே நம்ம செஞ்சுக்கிடுவோம். வீடு வாசல் இருக்கிறவங்க மறுபடியும் வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் வரப்போகிறதில்லை. கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் வரப்போகிறதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. அப்போ இந்த மாதிரி சூழல் எல்லாமே இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதில் தேடுதல் என்னவோ, அவசியம் என்னவோ அதை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. வரக்கூடிய தை மாதம், தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்களே, அது நடக்குமா? உண்மையா? சத்தியமா? சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். மற்றவங்களை காட்டிலையும் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் பிரமாதமாக இருக்கும். அதுக்கு முதல் காரணமே உங்களுடைய ராசிநாதன் நீட்ச பங்கமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய தக்ரியஸ்தானத்துக்கு வரார். தக்ரியஸ்தானத்துக்கு வர்றதை மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும் பார்ப்பார், உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் பார்ப்பார், உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்ப்பார். செவ்வாயுடைய அமைப்பு மட்டும் இந்த மாதத்தில் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு முதல்ல 7 பார்ப்பார், அதன் பிறகு 10 பார்ப்பார், 11 பார்ப்பார், அதன் பிறகு 6 பார்ப்பார், 8 9 பார்ப்பார், 10 பார்ப்பார். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, சார் யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன சார் இருக்குது, எங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அதை மட்டும் சொல்லுங்கள் சார், சும்மா வளவளன்ட்டு எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்காதீங்க சார், எங்களுக்கு அது அவசியமே இல்லை. ஆதாரம் உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. இந்த மாதிரி ஒரு பதிவு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, பலன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பலன் சொல்கிறதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறேனுங்க. கட்டாயம் மேசராசி நண்பர்களுக்கு மேலே வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. முயற்சி மட்டும் செய்யுங்க. முன்னுக்கு வரணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் சரியா? 100% சாதகமான பலன் வரப்போகுதுங்க. அனுபவிச்சுக்கோங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே மேசராசிக்கு உண்டான தை மாத பலன் நான் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருந்தேனுங்க, அப்லோடு பண்ணியிருந்தேனுங்க. மனசுக்கு வரல, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டேனுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் விரிவாக கொடுக்கலாமே அப்படின்றதுனால தான் இது 2வது பதிவு கொடுக்குறேனுங்க.
மேசராசிக்கு ஏற்கனவே தை மாத பலன்களை கொடுத்துட்டு அதுவும் டெலீட் செய்துட்டு மனசுக்கு பிடிக்காமல் மீண்டும் இந்த பதிவு கொடுக்குறேனுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு யாராவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கணுன்ற ஒரு ஆதங்கத்தில் தானுங்க இந்த விஷயம் நான் செய்திருக்கிறேனுங்க. கட்டாயம் நல்லது நடக்கும், அனுபவித்து சொல்லுங்கள், சரியா? அதுபோக 2025 வருடத்துடைய 2வது மாதம், ஏன்னா மார்கழி மாதத்தில் தான் 2025 பிறக்கப்பட்டது. இது 2வது மாதம், தை மாதம். தை மாதம் கட்டாயம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க, சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.